ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு A2 Career Check யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுற நிறைய பேர் எனக்கு ஒரு கவர்மெண்ட் சீட் கிடைச்சிடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டோடு தான் இருப்பீங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் சீட் கிடைக்கணும் அப்படின்னா பேசிக்காக நம்ம கட் ஆஃப் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது தெரிய வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க, ஏதோ ஒரு கட் ஆஃப் இருந்தாலே எனக்கு கவர்மெண்ட் சீட் கிடைச்சிரும், எனக்கு 125 கட் ஆஃப் இருக்குது, கவர்மெண்ட் சீட் கிடைக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம நினச்சிட்டு இருப்போம். அது உங்களை சொல்லி குத்தம் இல்லை, அது பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கிறது மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் மூலியமாக நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் ரியல் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ரியல் என்ன அப்படின்னா, நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் போகணும் அப்படின்னா ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ், லோ கட் ஆஃப்க்கு மோஸ்ட்லி 99.9% பார்த்திங்கன்னா சீட் கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்காது. ஸோ உங்கள் கட் ஆஃப் ஒரு 170க்கு கீழே இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங், அதாவது ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட் அப்படிங்கிறது கிடைக்குமே தவிர கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்காது. இது நான் உங்களை டிமோட்டிவ் பண்ண சொல்லலை, இதுதான் உண்மையான நடக்கிற சம்பவம். ஸோ போன இயர், இது நான் எதுவும் ஆதாரம் இல்லாமல் எதுவும் பேசலை, போன இயர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 165 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை சாய்ஸ் ஃபில்லிங்க்கு கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. பட் சீட் எவ்வளோ அலாட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 174.5 கட் ஆஃப்க்கு பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி கோர்ஸ் கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஆசாரிப்பள்ளமில் சீட் அலாட் ஆகிருக்குது. ஸோ நீங்கள் நினைக்கலாம், கீழே பார்த்தீங்கன்னா 140க்கு சீட் அலாட் ஆகிருக்குது, 92க்கு சீட் அலாட் ஆகிருக்குது, 117க்கு சீட் அலாட் ஆகிருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக பாருங்கள். பிடபிள்யூடின்னு பெருசாக போட்டிருக்கிறாங்களா, அதை பாருங்கள். அந்த பிடபிள்யூடினா என்னென்னா பர்சன் வித் டிசபிலிட்டி, அதாவது மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு அது அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா புரிஞ்சுக்கணும். இந்த கேட்டகரியில் போட்டிருக்கிறாங்களா, அதை நல்லா யோசித்து பார்த்துக்கோங்க. அல்லாமல் பிளைண்டாக அதை பார்க்காம கட் ஆஃபையும் அந்த காலேஜை மட்டும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏமாற்றம் யாருக்குன்னா உங்களுக்கு தான் பெரிய ஏமாற்றமாக இருக்கும். ஏன்னா நம்ம நம்பிட்டு இருப்போம், யாரை சொல்லியும் குத்தம் கிடையாது. ஏன்னா எனக்கு 117 இருக்குது, 120 இருக்குது, போன வருஷம் சீட் கிடச்சிருக்குது, இந்த இயரும் எனக்கு சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்டாக நானாக இருந்தாலுமே அந்த இடத்துல நான் அதை தான் யோசிச்சிருப்பேன். ஸோ அப்படி நீங்கள் ஏமாறக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 175, 176 அந்த ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் அப்படிங்கிறது அலாட் ஆகும். இது ஏதோ A2 Career Check யூடியூப் சேனலில் ப்ரிப்பேர் பண்ணதோ என்னுடைய ஆன் கவுன்சிலிங் சென்டரோ கிடையாது. அஃபீஷியலாக டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியோடைய கவுன்சிலிங் ரிசல்ட் 2025 வந்த ரிசல்ட். ஸோ இது பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போவுமே கட் ஆஃப் இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். தெளிவாக எந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தாலுமே தெளிவாக பாருங்கள். கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு இந்த 123, 125, 102, 92க்கு பிஓடி கீழ்பாக் மெடிக்கல் காலேஜிலலாம் கிடச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அந்த சீட்ஸ் அப்படிங்கிறது அலாட் ஆகுது. ஜெனரல் கேட்டகரிக்கு ஃபைனல் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் 174.5 கட் ஆஃப்க்கு தான் சீட் அப்படிங்கிறது அலாட் ஆகிருக்குது. எஸ்டி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சீட் அப்படிங்கிறது ஃபைனலாக அலாட் ஆகிருக்குது. ஸோ இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போன வருஷம் நிறைய மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது பண்ணியிருந்தீங்க. இந்த பிடபிள்யூடி கேட்டகரி கட் ஆஃபை பார்த்துட்டு நீங்களே உங்களை மோட்டிவ் பண்ணிவிட்டு எனக்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தா தான் தெரியுது உங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியே ஜெனரல் கேட்டகரின்னு நினச்சி இருந்திருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஃபஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் சீட் கிடைக்கணும் அப்படின்னா 175க்கு உள்ளே இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இயர்லி கட் ஆஃப் ரேஞ்ச் அப்படிங்கிறது அப்படியே தான் மெயின்டைன் ஆகும். ஒன்று இன்க்ரீஸ் ஆகும், இல்லைனா டிக்ரீஸ் ஆகணும். அப்படி டிக்ரீஸ் ஆனாலுமே 174, 173 அந்த ரேஞ்சுக்கு தான் டிக்ரீஸ் ஆகுமே தவிர ரொம்ப எல்லாம் டிக்ரீஸ் ஆகாது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத எல்லாருமே கேதர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் கட் ஆஃப் அதிகமாக சொல்கிறேன், ரொம்ப அதிகமான கட் ஆஃப் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறீங்க. நான் கட் ஆஃப் அதிகமாக சொல்லி எனக்கு எதுவும் அட்வான்டேஜஸும் இல்லை, அவங்களுக்கு எது டிஸ்அட்வான்டேஜஸும் இல்லை. ஏன்னா உண்மையான விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். நம்ம கட் ஆஃப் அப்படிங்கிறது எப்போவுமே கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு இன்க்ரீஸாக தான் இருக்கும். ஸோ எப்போவுமே கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு நம்ம வெயிட் பண்ணுறோம்
அப்படின்னா அதோடைய கட் ஆஃப் உண்மையான நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்காக நான் கம்மியான கட் ஆஃப் இருக்குது எனக்கு சீட்டே கிடைக்காதுன்னு கேட்டால் உங்களுக்கு சீட் கிடைக்கும். பட் எங்கே கிடைக்கும்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட் கிடைக்குமே தவிர கவர்மெண்ட் காலேஜஸில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கம்மி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வே டு கரியர் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க.